ஹிந்தியில் ஜானா, ஜானே, ஜாத்தே, ஜாத்தே ஜாத்தே இதுக்கெலாம் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 டைம் கிடச்சா 3 போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இருக்கிறது மத்திய பிரதேசில், நான் பிறந்தது மகாராஷ்டிரா. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஹிந்தி ஒவ்வொன்றும் பியோர் ஹிந்தி. ஸோ நான் இந்த சூழலுக்குள்ளேயே தான் இருக்கேன். தமிழ் எங்கள் அம்மா அப்பா தமிழ் அப்படிங்கிறதால தான் நான் தமிழ் தெளிவாக பேசுகிறேன். நான் தமிழை விட அதிகமாக ஹிந்தி தான் எனக்கு தெரியும். சில வார்த்தைகள் தமிழில் கூட எனக்கு தெரியாது, பட் ஹிந்தியில் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். முझे ஜல்தி ஜானா ஹே அப்படின்னா நான் சீக்கிரம் போகணும். ஒரே ஒரு நபர் சொல்கிறது, சரிங்களா? முझे ஜானே தோ, என்ன போக விடு அப்படின்னு அர்த்தம். முझे ஜல்தி ஜானா ஹேனா நான் சீக்கிரம் போகணும். முझे ஜானே தோனா என்ன போக விடு, சரிங்களா? அந்த முझेன்றதுக்கு நானும் வரும், என்னையும் வரும். அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் 2 விதமாக இருக்கும். கல் ஜாவுங்கா நாளைக்கு போவேன், இது ஃப்யூச்சர். நாளைக்கு போவேன், நான் போகணும், என்ன போக விடு, அது ப்ரெசண்ட்டில் சொல்கிறது. கல் ஜாவுங்கா நாளைக்கு போவேன் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மே ஆஃபீஸ் ஜாத்தே சமய மந்திர் கயா தா. இப்போ இந்த ஜாத்தே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போகும் போது. சமய் அப்படிங்கிறது போகும் நேரத்தில், போகும் சமயத்தில், போகும் போது, 3த்துக்குமே அந்த சமய் அப்படிங்கிற வார்த்தை வரும். மே ஆஃபீஸ் ஜாத்தே சமய மந்திர் கயா தா, நான் ஆஃபீஸுக்கு போகும்போது கோவில் போனேன். சரிங்களா? இப்போ ஜாத்தேன்றதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஜாத்தே சமய துக்கான் சே பென் லே லேனா, ஸ்கூலுக்கு போகும்போது கடையில் பென் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். வாபஸ் ஆத்தே சமய துக்கான் சே தால் லேக்கர் ஆவோ. வாபஸ் அப்படிங்கிறது திரும்ப, திரும்ப வரும்போது. ஆத்தே சமய் அது போகும்போது, இது வரும்போது. ஆத்தே சமய துக்கான் சே தால் லேக்கர் ஆவோ அப்படின்னா கடை, துக்கான்னா கடை, கடையிலிருந்து, சே துக்கான் சே கடையிலிருந்து, தால் லேக்கர் ஆவோ பருப்பு, ஏதோ ஒரு பருப்பு, பருப்பு வாங்கிட்டு வா அப்படிங்கிறதுக்கு. இது சென்டென்ஸாக சொன்னால் தானே உங்களுக்கு புரியும், அதனால தான் சென்டென்ஸு வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஜாத்தேன்றதை எங்கே யூஸ் பண்ணணும், ஜானேங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும், ஜாத்தான்றது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஆத்தேங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுங்க. போல்தே போல்தே பூல் கயா. இப்போ 2 தடவை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போதே, பேசி கொண்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொண்டே, இருக்கும்போதே, செய்யும் போதே, பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்கிற இடத்துக்கெல்லாம் எந்த எந்த செயலையும் செஞ்சு கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல டபுள் வார்த்தை வரும் ஹிந்தியில். போல்தே போல்தேனா பேசி கொண்டு இருக்கும்போதே, பூல்கயா மறந்துட்டேன், பேசிகிட்டு இருக்கும்போதே மறந்துட்டேன். சல்தே சல்தே தக்கயா நடந்து கொண்டு இருக்கும்போதே டயர்ட் ஆகிட்டேன். தக் அப்படிங்கிறது டயர்ட்னஸ். சல்தே சல்தேனா நடந்துட்டு இருக்கும்போது, சரிங்களா? ஜாத்தே ஜாத்தே ஏ காம் கரலோ, போகும்போது, போய் கொண்டிருக்கும் போதே இந்த வேலையை செஞ்சிரு. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அப்படியே போயிட்டே இந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல ஜாத்தே ஜாத்தே ஏ காம் கரலே, போகும்போது இந்த வேலையை செஞ்சுட்டு போ, இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் போ, அந்த மாதிரி இடத்துல ஜாத்தே ஜாத்தே ஏ காம் கரலோ, போயிட்டுருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு அர்த்தம். குஸ்ஸா கர்த்தே கர்த்தே ஹசி ஆகை, கோவப்பட்டு கொண்டு இருக்கும்போதே சிரிப்பு வந்துருச்சு. அதாவது கோவத்தில் இருக்கும்போதே சிரிப்பு வந்துருச்சு. ஒரு வார்த்தையை 2 தடவை சொன்னோம்னா அதை செய்து கொண்டு இருக்கும்போதே அப்படின்னு அர்த்தம். கொண்டு இருக்கும்போது அப்படின்ற அந்த வார்த்தையை தான் டபுள் தடவை சொன்னால் அதுக்கு அர்த்தம் இப்படி ஆகுது. சரிங்களா? போல்தே போல்தே, சல்தே சல்தே, ஆத்தே ஆத்தே, ஜாத்தே ஜாத்தே, குஸ்ஸா கர்த்தே கர்த்தே, காம் கர்த்தே கர்த்தே, எல்லாத்துக்குமே அந்த கொண்டு இருக்கும்போது, செய்து கொண்டே, அந்த மாதிரியான மீனிங் தான் வரும். ஸோ தெளிவாக புரிஞ்சு பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள்.
டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் ஆகி கற்றுக்கலாம். இப்போது கேள்வி நேரம். ஹம் ஹிந்தி போல்தே போல்தே சீக் ஜாயேங்கே, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் தமிழில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் தொடர்ந்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.